அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு, ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை மார்கழி மாதத்தின் முதல் தேதியானது பிறக்குதுங்க. மார்கழி மாதம் அப்படின்னாவே இறை வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்முடைய காலங்களில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு விடிவதற்கு முன்பு இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாகவே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்தது. நம்ம என்ன கேட்டோம்னாலும் அதை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையான காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது, வீட்டு வாசலில் நிலைவாசல் படிக்கு 2 புறமும் விளக்கு போடுவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அளப்பரிய பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு மட்டும் உரிய ஒரு மாதம் கிடையாதுங்க. சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு மாதமாகவே கருதப்படுது. மேலும் இந்த மார்கழி 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமை நாளில் அவருக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரத்தில் வர்றது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம், திங்கட்கிழமைங்கிறது அவருடைய வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் இந்த 1ஆம் தேதி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி வரும். சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை, அதாவது மாங்கல்ய நோன்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தான் வரும். அதனால இது ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம், முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மாதங்களில் திருமணம் போன்ற விசேஷங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்குன்னு நம்ம ஒதுக்கணும். அப்படிங்கும்போது அடுத்து வரக்கூடிய அந்த தை மாதம், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி, அது சாதாரணமாக வழி கிடைச்சிருமா? அப்போ தை மாதத்துக்கு முந்தைய மாதமான இந்த மார்கழி மாதத்தில் ஒரு சில இறை வழிபாட்டு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கும்போது அந்த 30 நாட்களுக்கு உண்டான பலன்களும் ஒருங்கே சேர்ந்து தான் அந்த தை மாதத்தை நமக்கு நல்ல ஒரு சிறந்த வழியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். சரி, நம்ம எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செஞ்சு பிறக்கக்கூடிய இந்த தை மாதத்தை சிறந்த வழிகாட்டியாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் எங்கள் பாட்டி, அவங்க பாட்டி, என்னுடைய அம்மா, அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு முறை குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் செய்யுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். மேலும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் விரும்பி இருக்கீங்க, அதில் சில தடைகள் வந்துட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய விஷயம் கூட கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முறை குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க, அது என்ன முறை அப்படின்னு பார்த்தரலாம். இப்போ நீங்கள் மார்கழி மாதம் அப்படிங்கும்போது அந்த ஓசோன் படலமானது ரொம்ப கீழே இருக்கும். அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஆக்சிஜன் லெவல் நமக்கு இருக்கும். அதனால தான் அந்த அதிகாலை 4 மணிக்கு பெண்கள் ஈரத்தலையோட, ஏன்னா தலையில் ஈரம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பவரை சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால தான் அந்த 30 நாட்களும் தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறத அந்த காலங்கள்லேருந்து செஞ்சுட்டு வருவாங்க. இப்போ நிறைய பெண்களுக்கு இந்த உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகிறதுனால அதை அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தலைக்கு குளிச்சுட்டு அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே உங்களுடைய வாசலில் நீங்கள் கோலம் போடுங்க. நீங்கள் இப்படி கோலம் போடும்போது நல்ல வெட்ட வெளியே இருக்கிறதுனால அந்த ஓசோன் படத்துலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் எல்லாம் நம்ம மேலே பாஞ்சு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்தது உங்கள் ஊரில் அரச மரத்து பிள்ளையார் பக்கத்தில் கோவில் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு இந்த 30 நாட்களுமே விநாயக பெருமானுக்கு தண்ணீர் ஊற்றுவது அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சின்ன செப்பு குடம் வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் தண்ணீர் கொண்டு போயிட்டு தினமுமே குளிச்சுட்டு நீங்கள் விநாயக பெருமானுக்கு தண்ணீர் ஊற்றி குளிர்விச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தடைகளும் நீங்கி எண்ணெய் இதெல்லாம்
நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மார்கழி மாதத்தில் டிஃபால்ட்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக நான் சொல்ல போகிற முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிலைவாசலில் அல்லது வாசலில் கோலம் போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் ஒரு காட்டன் துணி வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து காட்டன் தான் யூஸ் பண்ணணும், பாலிஸ்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ப்ளவுஸ் பிட்டிலேயே லைனிங் கிளாத் வந்து இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது ஒரு மீட்டர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ அதை நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 30 நாட்களுக்கும் 30 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் அந்த துணியை வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2 துணி மட்டும் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமம் வந்து தேவைப்படுது. இந்த ஓமம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு வந்துட்டு தெரியாது. இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன்ல, இதுதான் வந்து ஓமம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜீரகம் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஜீரகம் கிடையாது. இதனுடைய ஃப்ராக்ரன்ஸே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டைஜஷனை கொடுக்கக்கூடியது. அதாவது குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஜீரண சக்தி இல்லை அப்படிங்கும்போது இந்த ஓமத்தை தான் தண்ணீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இதன் மூலமாக அவங்களுடைய அஜீரண கோளாறுகள் எல்லாம் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விலையும் பார்த்தீங்கன்னா இது கம்மி தான். பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு இந்த பேக்கெட் வந்து கிடைக்கிது. இது உங்களுக்கு ஒரு 2 பேக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த 30 நாட்களுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த ஓமத்தை வந்து கொஞ்சம் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ இதையும் எடுத்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. இந்த துணியில் வந்து போட்டுட்டு சின்னதாக ஒரு நூல் வச்சு இது ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க. இது மாதிரி ஒரு 30 முடிச்சுகள் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இப்போ ஒரு சில வீடுகளில், இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு 2 புறமும் வந்துட்டு ஏற்றுவாங்க. எங்கள் பாட்டி வந்து அந்த மாதிரி நிலைவாசலுக்கு 2 புறமும் ஏற்றுவாங்க. என்னுடைய அம்மா பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் வந்து இதை பயன்படுத்துவாங்க. உங்களுடைய விருப்பம், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது போல் ஒரு 30 முடிச்சுகள் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பூ கட்டுற மாதிரி இப்படி கட்டிட்டிங்கன்னா நல்லா சிக்குன்னு வந்து சின்னதாக ஒரு அழகான மூட்டை வந்து நமக்கு அமைஞ்சிரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் வந்துட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு இந்த 30 முடிச்சுகளையுமே நீங்கள் அந்த கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சிடலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அது அப்படியே வந்து ஊறிக்கிட்டே இருக்கும். இப்போ தினமும் காலையில் நீங்கள் எழுந்ததும் குளிச்சுட்டு கோலம் போடுவீங்க இல்லையா, அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு காலி மண்ணகல் வைங்க. அந்த மண்ணகலுக்குள்ளர இந்த ஒரு முடிச்சியை வைங்க. இந்த முடிச்சு வச்சு நீங்கள் ஏற்றி வைங்க. இந்த முடிச்சியானது எரிய எரிய இதிலிருந்து வரக்கூடிய அந்த புகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த ஹோமகுண்டத்திலிருந்து வரும் பார்த்தீங்களா புகை, அந்த மாதிரி ஒரு நறுமணம் வந்து தரும். அதாவது இந்த துணி எரியும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அதெல்லாம் துளி கூட இருக்காது. இது அற்புதமான தெய்வீகமான நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. இதனுடைய புகையை நாம் நுகர்ந்தோம் அப்படின்னாவே நம்ம உடம்புல இருக்கிற நிறைய வியாதிகள் வந்து மறையும். நல்ல ஒரு ஜீரண சக்தி ஏற்படும். சுவாச கோளாறுகள் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த நாளில் இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோலமிடுதல், பஜனை பாடிட்டு வர்றது இதெல்லாம் வந்து செய்வாங்க இல்லையா. அப்போ இதை நம்ம வாசலை ஏற்றி வைக்கும்போது இந்த புகையானது நல்ல காற்றில் பரவி நம்மளுடைய வீட்டை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஊரில் இருக்கிற அத்தனை கிருமிகளையுமே அழிக்கும். எல்லாருக்குமே வந்துட்டு இது நல்லது செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஒரு புண்ணிய காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இப்படி எண்ணெயிலேயே ஊறிட்டு இருக்கிறதுனால நம்ம தினம் ஒரு முடிச்சு எடுத்து வச்சு இப்படி தீபத்தை ஏற்றும் போது நல்லா வந்து பிடிச்சிக்கும், நல்லா வந்து எரிய ஆரம்பிக்கும். 30 நாட்களுமே வந்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்கள் நடுவில், அதாவது இந்த மார்கழி மாதத்தில் ஒரு 10 நாள் முடிஞ்ச பிறகு தான் பார்க்குறீங்க, 15 நாள் முடிந்த பிறகு தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் சரி, அடுத்த நாள் காலையில் கோலம் இடுவீங்க இல்லையா, அந்த சமயத்தில் கோலத்துக்கு நடுவில் இந்த முடிச்சியை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி ஏற்றி வைங்க. மொத்தத்தில் மார்கழி மாதத்தில் உங்களால் எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் நீங்கள் இதை ஏற்றி வச்சிங்க அப்படின்னாவே போதும். அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், எங்களால் கோலமெல்லாம் போட முடியாது சகோதரி, நாங்கள் அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறதும் கஷ்டம் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்தீங்கன்னா கூட போதும். நீங்கள் கோலம் போடலினாலும் பரவாயில்ல, உங்களுடைய நிலைவாசல் படிக்கிட்ட ஒரு காலி மண்ணகல் வச்சு அதில் வந்து இந்த முடிச்சியை வச்சு நீங்கள் ஏற்றி வைங்க. மொத்தத்தில் இது நம்மளுடைய வாசலில் வந்து இருக்கிறதே வந்து ரொம்ப விசேஷம். ஒன்றா நிலைவாசலில் இல்லைன்னா கோலமிடும் இடம், இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த மார்கழி மாதம் முழுவதும் இது இருந்துச்சு அப்படின்னாவே அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.